1957ஆம் ஆண்டின் இறுதியில் தந்தை பெரியார் மற்றும் தமிழக தலைவர்களை பிரதமர் நேரு நான்சென்ஸ் என்று சொன்னதோடு அவர்களை எல்லாம் நாடு கடத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இதனை கண்டித்து 1958ஆம் ஆண்டு ஜனவரி 6ஆம் தேதி டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு அப்போதைய பிரதமர் நேரு அவர்கள் வரும்போது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்திருந்தார். அந்த போராட்டத்தின் போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக லட்சிய நடிகர் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களோடு சிறைவாசம் அனுபவிக்க நேரிட்டது. அந்த அனுபவத்தை முழுமையாக தெரிவித்துள்ளார். அதனை பார்ப்போம். இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னவென்றால், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறைவாசத்தை சிறைகளின் நெறிமுறைகளை முழுமையாக பின்பற்றி அனுபவித்தார் என்பதை எஸ்எஸ்ஆர் அவர்கள் மிக சிறப்பாக பதிவு செய்துள்ளார். ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக கேட்டு உணருங்கள். நேரு வரும் விமானம் சென்னையில் இறங்கும்போது நேருவின் கண்களுக்கு எங்கு பார்த்தாலும் கருப்பு கொடியாக தெரிய வேண்டும். அதற்கு தமிழகம் எங்கும் திமுக தோழர்கள் அணிதிரள வேண்டும். அப்போது திமுகவுக்கு நிதி வசதி எல்லாம் கிடையாது. போராட்டங்களுக்கு நிதி தேவை என்றால் அண்ணன் எம்ஜிஆரும் நானும் தான் சொந்த பணத்திலிருந்தும் கூட்டம் நடத்தி நிதி திரட்டியும் உதவுவது வழக்கம். அதன்படி கருப்பு கொடிகளை தயாரிக்கும் பொறுப்பு என்னிடமும் எம்ஜிஆரிடமும் விடப்பட்டது. எங்கள் இருவரிடமும் சொந்தமாக தையல் இயந்திரங்கள் இருந்தன. அதனால் கருப்பு துணிகளை பேலாக வாங்கி கொடிகளை இரவு பகலாக தயார் செய்து கழகத்தின் தலைமையகத்துக்கு அனுப்பும் பணிகள் தொடங்கின. நாங்கள் அவ்வப்போது அவற்றை மேற்பார்வையிட்டபடி படப்பிடிப்பிற்கும் சென்று வந்தோம். அப்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அண்ணா கைது செய்யப்பட்டார். அவரோடு ஈவிக்கு சம்பாத், நெடுஞ்செழியன், கண்ணதாசன் ஆகியோரும் கைது செய்யப்பட்டார்கள். போலீஸ் எங்களையும் கண்காணித்தது. மறுநாள் அதிகாலை 3:30 மணிக்கு சென்னை நகர போலீஸ் துணை கமிஷனர் எனக்கு ஃபோன் செய்தார். உங்களை இன்னும் சிறிது நேரத்தில் கைது செய்ய வரப்போகிறோம் என்றார். சுமார் 40 காவலர்கள் வரப்போகிறார்கள் என்று தெரிந்து அவர்களுக்காக காலை டிஃபன் தயார் செய்ய சொன்னேன். வந்தவர்கள் டிஃபன் சாப்பிட்டு விட்டு என்னை மயிலாப்பூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றார்கள். அங்கு சென்ற பின்புதான் எனக்கு முன்பாக அண்ணன் எம்ஜிஆரை கைது செய்து சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிய வந்தது. நான் வீட்டிலிருந்து சாப்பாடு வரவழைத்த போது எம்ஜிஆருக்கும் சைதை காவல் நிலையத்துக்கு ஒரு கேரியரில் சாப்பாடு அனுப்பி வைக்க சொன்னேன். படிப்பதற்கு புத்தகங்கள் எல்லாம் கிடைத்தாலும் எம்ஜிஆரோடு ஒரே நிலையத்தில் இருந்தால் அவருடன் பேசி கொண்டிருக்கலாமே என்று என் எண்ணத்தை துணை கமிஷனரிடம் தெரிவித்தேன். அதற்கு அவர், இங்கு நீங்கள் இருப்பது தெரிந்து வெளியே பெரும் கூட்டமே திரண்டிருக்கிறது. சைதாப்பேட்டை காவல் நிலையத்திற்கு வெளியேயும் பெரும் கூட்டத்தை எங்களால் சமாளிக்க முடியாது. இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால் நிலைமை மோசமாகிவிடும் என்று சொன்னபோது அதற்கு மேல் அவரை நான் வற்புறுத்தவில்லை. அன்று இரவு காவல் நிலையங்களிலேயே எம்ஜிஆருக்கும் எனக்கும் நேரம் கழிந்து போனது. மறுநாள் காலையில் என்னை மத்திய சிறைச்சாலைக்கு அழைத்து சென்றார்கள். அங்கே முதல் மாடியில் முதல் வகுப்பு கைதிகளுக்கான அறையில் கொண்டு போய் விட்டார்கள். அங்கே எனக்கு முன்பாக எம்ஜிஆர் இருந்தார். இருவருக்கும் ஒரே அறை என்றதும் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. பெயர்தான் முதல் வகுப்பை தவிர மிக சிறிய அந்த அறையில் படுப்பதற்கு சிறிய திண்ணை போல் மேடை ஒன்று இருந்தது. அதன் மேல் அழுக்கடைந்த மூட்டை பூச்சிகளின் ஆக்கிரமிப்பில் ஒரு மெத்தை. அதை பயன்படுத்தவே முடியாத நிலையில் கீழே தூக்கி போட்டோம். எங்கள் இருவருக்கும் கைகள் தான் தலையணையாக பயன்பட்டது. விரிப்பின்றி வெறும் திண்ணையிலேயே படுத்து கொண்டோம். பகல் 12 மணிக்கு எங்களுக்கு சிறையில் இருந்தே உணவு தரப்பட்டது. வட்ட அலுமினிய தட்டில் அரிசி சாதமும் குழம்பும் காய்கறிகளும் எனக்கு விசித்திரமாகப்பட்டது. சிரமப்பட்டு சாப்பிட்டபடியே எம்ஜிஆரை பார்த்தேன். அவர் எவ்வித சலனமும் இன்றி சாப்பிட்டு முடித்தார். இது போன்ற சாப்பாடெல்லாம் நான் சிறு வயதிலேயே சாப்பிட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு இது புதிதல்ல என்றார். அங்கு ஒரு மண்பானை இருந்தது. அருகில் ஒரு தகர டப்பா. அதை கொண்டு அந்த பானையில் உள்ள தண்ணீரை எடுத்து குடித்து கொள்ள வேண்டும் என்றார் எம்ஜிஆர். அந்த பானைக்கு சற்று தள்ளி 2 மண் சட்டிகள் இருந்தன. அதன் அருகில் மற்றொரு மண்பானை. அவை என்னவென்று கேட்டேன். அவை இரவில் நம் கழிப்பிட வசதிக்காக என்றார். அதை பார்த்து நான் பயந்து போனேன். எப்படின்னா இதெல்லாம் நாம் பயன்படுத்துறது என்று சங்கடத்துடன் கேட்டேன். இதையெல்லாம் நாம் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும், வேற வழி என்ற எம்ஜிஆர் சிறையில் என்னென்னவெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று விலாவாரியாக சொன்னவர், ஒரே அறையில் 6 பேர் 7 பேர் தங்குகிறார்களே, அவர்களது நிலையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று சொல்லி என்னை சமாதானம் செய்தார். முதல் நாள் சைதாப்பேட்டை காவல் நிலையத்தில் இருந்தபோதே அங்குள்ள காவலர்களிடம் சிறை விதிமுறைகள் வசதிகள் பற்றியெல்லாம் விலாவாரியாக கேட்டு தெரிந்து கொண்டு விட்டதாக சொன்னார்.
இந்த முன்னெச்சரிக்கை எதையும் எதிர்கொள்ளும் உணர்வுதான் அவரது பலம் என்று சொல்ல வேண்டும். மாலை 6:30 மணிக்கு மேல் நாங்கள் இருக்கும் அறைக்கதவை பூட்டி சென்று விடுவார்கள் என்பதால் இரவு உணவை மாலை 4:30 மணிக்கே கொண்டு வந்து கொடுத்தார்கள். புழுங்கல் அரிசி சாதம், குழம்பு, காய்கறிகள் என்று இருந்தன. நாங்கள் சிறையில் இருப்பது தெரிந்து திரையுலகைச் சேர்ந்த பட அதிபர்கள், இயக்குநர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் எங்களை பார்க்க வந்து விட்டார்கள். வந்தவர்கள் கூடையாக பழங்களை கொண்டு வந்து குவித்து விட்டார்கள். அவற்றை கட்சி தொண்டர்களுக்கும் மற்ற சிறை கைதிகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து விட்டோம். இப்படி எங்களை நிறைய பேர் வந்து பார்வையிட்டு செல்வதை கண்ட சிறையில் இருந்த ஆயுள் தண்டனை கைதிகள் யார் இவர்கள் என்று சிறை காவலர்களை விசாரித்திருக்கிறார்கள். அந்த கைதிகள் எல்லாம் கலைவாணர் தியாகராஜ பாகவதர் இருவரும் சிறைக்கு வந்தபோது வந்து சேர்ந்தவர்கள். அவர்கள் எம்ஜிஆரையும் என்னையும் தெரிந்திருக்கவில்லை. எங்களை பற்றி காவலர்கள் சொன்னபோது நல்லா அழகாக சிவப்பாக இருக்காங்க என்று விமர்சனம் செய்தார்களாம். முதல் நாள் மாலை சரியாக 6 மணிக்கு காவலர்கள் வந்து எங்கள் அறையை பூட்டி சென்றார்கள். முதல் நாள் இரவு எப்படியோ நாங்கள் பொழுதை கழித்தோம். மறுநாள் காலையில்தான் பிரச்சனை ஆரம்பமானது. காலை கடன்களை கழிப்பதற்கென்று சிறைக்கூடத்திற்குள் இருந்த திறந்த வெளி கழிப்பிடத்திற்கு எங்களை அழைத்து சென்றார்கள். நரகம் என்பார்களே, அது இதுதான் என்று எண்ணிக்கொண்டேன். ஆனால் எம்ஜிஆர் சமாளித்து கொண்டு வந்து விட்டார். எனக்கு அந்த இடம் அலர்ஜி போல் ஆகிவிட்டது. இதை எப்படி சமாளிப்பது என்று எம்ஜிஆரிடம் ஆலோசனை கேட்டேன். இருவருமே நீர் ஆகாரங்களை, பழச்சாறு போன்றவற்றை அருந்துவோம், இயற்கை உபாதை பிரச்சனை இருக்காது என்றார். அதன்படி மறுநாள் முதல் சாப்பாட்டை ஒதுக்கிவிட்டோம். பகல் பொழுதில் சிறைக்குள் இருந்த அண்ணா மற்றும் தலைவர்களை சந்தித்து பேசி வருவது என்று எப்படியோ நேரத்தை செலவிட்டோம். மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை வரை வெளிச்சம் குறைந்த அறைக்குள் அடைப்பட்டிருப்பதை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. நாங்கள் இருந்த அறைக்கு கீழே சுற்றுச்சுவருக்கு வெளியே ஒரு வாசல் உண்டு. நான் பிற்பகலுக்கு மேல் அந்த வாசல் அருகில் போய் உட்கார்ந்து கொள்வேன். காற்றோட்டமாகவும் இருக்கும். நீங்களும் வாங்கன்னே பேசிக்கொண்டிருக்கலாம் என்று அழைப்பேன். அது சரியில்லை ராஜேந்திரன் என்று மறுத்து விடுவார். நான் கீழ்தளத்து வாசலுக்கு அருகில் இருப்பதை கொண்டு சிறைக்காவலர் சங்கடப்பட்டு என்னிடம் கெஞ்சுவார். எம்ஜிஆரிடம் சென்று முறையிடுவார். எம்ஜிஆர் என்னை அழைத்து, நீங்கள் இப்படி பிடிவாதம் பிடித்தால் அந்த காவலருக்கு தான் ஆபத்து, அவர் ஏதோ கட்சி கண்ணோட்டத்தோடு சலுகை தருகிறார் என்று அவரை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள். அதனால் 6 மணிக்கு முன்னதாக இங்கு வந்து விடுங்கள் என்று அன்போடு கண்டித்தார். அது மட்டுமின்றி, நாம் சிறையில் இப்போது இருக்கும் நிலையை நன்றாக மனதில் படம் பிடித்து கொள்ளுங்கள். நானும் இதை மனதில் பதிய வைத்து கொண்டிருக்கின்றேன். இதனால் வரை நாம் சினிமாவில் சிறைக்கூடங்களை வசதியான இடமாகவே காட்டி வந்திருக்கிறோம். இனியும் நானும் அப்படி காட்டினால் அது மக்களை ஏமாற்றுவது போலதான் இருக்கும். அதனால் அடுத்து வரும் படங்களில் சிறைக்கூடங்களை ஓரளவு உள்ளது உள்ளபடி காட்டுவோம். அப்போதுதான் சிறையின் அவலங்கள் மக்களுக்கு புரியும் என்று கூறினார். இந்த சிறை அவலங்களை எல்லாம் மனதில் கொண்டுதானோ என்னவோ தமிழக முதல்வராக எம்ஜிஆர் பொறுப்பேற்ற பின் சிறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள், வசதிகள் செய்து கொடுத்தார். முதலில் சிறை அனுபவங்கள் புதிதாக சிரமமாக இருந்தாலும் வந்த சில தினங்களிலேயே அவை எங்களுக்கு பழகி போய்விட்டன. வெறுப்பாக வந்து சேர்ந்த இடம் விருப்பத்திற்குரியதாக மாறிப்போனதை நினைத்து ஆச்சரியப்பட்டோம். எம்ஜிஆருக்கும் அதே எண்ணம்தான். வீடு விட்டால் ஸ்டுடியோ, மேக்கப், படப்பிடிப்பு, திரும்ப ஒரே மாதிரி வேலை. அதற்கு நிவாரணமாகத்தான் இந்த இடம் இருக்கிறது என்றார். நேரு சென்னை வந்து திரும்பி சென்ற பின்பு அண்ணாவையும் மற்ற தலைவர்களையும் முதலில் விடுதலை செய்தார்கள். அடுத்து எம்ஜிஆரையும் என்னையும் விடுதலை செய்தார்கள். நாங்கள் இருவரும் நேராக லாய்ட் சாலையில் உள்ள எம்ஜிஆர் இல்லத்திற்கு சென்று அப்புறம் என் வீட்டிற்கு வந்தோம். எம்ஜிஆர் என் தாயாரின் கையில் என் கையை பிடித்து கொடுத்து விட்டு, உங்கள் பிள்ளையை பத்திரமாக உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என்று கூறிவிட்டு புறப்பட்டார். இவ்வாறு தெரிவித்துள்ளார் எஸ்எஸ்ஆர் அவர்கள். நேயர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.